வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களைய நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் மிக்ஸ் இல்லை டிலைட் ரிவ்யூ எப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட் டிலைட் மிக்ஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ங்க. அதாவது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 50 வருஷ பொன் விழாவில் வந்து இருக்கிறோம் இந்த வருஷம். அதாவது அவர் திரைப்பயணத்துக்கு வந்து 50 வருஷம் ஆச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கம்மிங் டிசம்பர் 12th படையப்பா ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது த ரிட்டன் ஆஃப் படையப்பா அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஒரு பிளான் பண்ணி ஆல் ஆஃப் த சடன் வந்து ரஜினி சார் வந்து பிளான் பண்ணுறாரு. சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமூட்டமான ஒரு தகவல் என்னென்னா, படையப்பா இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஓடிடியில் எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து எதிர் தியேட்டரில் பார்த்துருப்பீங்க. 1999 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ரஜினியோட ஓன் ப்ரொடக்ஷன்னால ரஜினி வந்து இந்த படம் வந்து யாருக்குமே கொடுக்கல. ஒன்லி சேட்டலைட் லைக் டிவியில் போடுறதுக்கு அனுமதிச்சார். டெஃபினட்டாக அதை வந்து ரிப்பீட் ரோட்டில் சன் டிவியில் வந்து போட்டே இருந்திருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஓடிடியில் எதுலையுமே இருக்காது. எதிர் அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், இந்த மாதிரி நிறைய ஓடிடி தளங்களை வந்து எவ்வளோ பெரிய ப்ரைஸஸ் கொடுக்க முன் வந்தாலும் கூட ரஜினி வந்து இது வந்து ஒரு கல்ட் மூவியாக இருக்கணும், இந்த படத்தை வந்து நான் வந்து ஒரு யாருக்கும் கொடுக்கக்கூடாது மீன்ஸ் இது வந்து ஒன் அண்ட் ஒன்லி தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக மட்டுமே இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்பப்பட்டு அவர் வந்து அவர் ஓன் ப்ரொடக்ஷனால யாருக்கும் கொடுக்காதனால இப்போ ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு அப்புறங்க, எப்படி 25 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் வந்து ரீரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ ரீசெண்டாக த ரிட்டன் ஆஃப் படையப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு வீடியோ விட்டுருக்காரு. எனக்கு வந்து இந்த ஒரு சின்ன வருத்தம், தப்பாக வச்சுக்கலாம், ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, இப்போ நான் வச்சுருப்பீங்க எல்லாமே இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்க காலம் இது. லாஸ்ட் இயர் கில்லி ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஆனால் அது ப்ராப்பராக வந்து ஒரு பிளான் பண்ணி நிறைய தேட்டர் புக் பண்ணி ஒரு ப்ராப்பர் எக்ஸிக்யூஷனோட வந்துச்சு. பட் ரஜினி படத்தில், நம்ம தலைவர் படத்தில் வந்து ஏன் இப்படி பண்ணிட்டாங்க? ஆல் ஆஃப் த சடனாக ஒரு படையப்பா ரீரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண மாதிரி எனக்கு மனசில் ஒரு சின்ன ஒரு தாக்கம் இருந்தது, ஒரு வழி இருந்தது மனசில். ஏன்னா அந்த படம் எப்பேற்பட்ட ஒரு சரித்திரம் படைக்குங்கிறது ரீரிலீஸில் நமக்கு தெரியும், இன்கேஸ் ப்ராப்பராக பிளான் பண்ணியிருந்தா. ஆனால் அப்படி நம்ம நினச்சிருந்த டைமில் தான் ரஜினி யார், அவர் எப்பேற்பட்ட தலைவர் இல்லைங்களா? ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு அவர் வந்து எப்பயுமே வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்துலேயே வந்து அந்த படத்தை வந்து பெருசாக கொண்டு போயிடுவார். அப்படி தான் இந்த ஜெயிலர் ஒரு சின்ன ஸ்மால் எக்ஸாம்பிள். ஜெயிலர் படம் டைமில் வந்து அவரோட அதுக்கு முன்னாடி படம் வந்து சரியாக போகலை. ஐ திங்க் ஸோ சரியாக போகல சம்திங் இல்லை, நீங்கள் அதை விடுங்க. ஜெயிலர் வந்து ஒரு பீக்கே இல்லாமல் இருந்தது, ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸோ அந்த மாதிரி பிஸ்னஸோ எதுவுமே இல்லாமல் இருந்த டைமில் தான் தலைவர் வந்து என்ன பண்ணார், ஆடியோ லான்ச்சில் காக்கா குருவின்னு ஒரு கதை பேச ஆரம்பிச்சாருங்க. அவ்வளோதாங்க, சும்மா பிச்சு அங்கேயும் நியூஸ் அங்கேயும் பற்றி போய் அந்த ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆகி எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய ப்ரொமோஷனாக இருந்துச்சு அந்த ஜெயிலர் படத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும் இல்லை, கிட்டத்தட்ட 600 கோடி வசூல். ஸோ இப்போ ஜெயிலர் 2 வரைக்கும் வந்துச்சுங்க, அது ஒரு விஷயம். ஸோ அது மாதிரி இந்த படத்துக்கு என்னென்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அதான் இப்போ பார்த்தீங்கன்னா 36 minute வீடியோ அவரோட மெமரிஸ், ஸ்வீட் மெமரிஸ். இந்த படைப்பால் அவர் என்னென்ன விஷயங்கள் வந்து அவர் வந்து இது பண்ணாருங்கிறது சூப்பராக வந்து ஒரு 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 36 minutes வீடியோவாக வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருந்தது. இன்றைக்கி மீன்ஸ் லைக் மண்டே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. மேபி இந்த வீடியோ நாளைக்கு வரனால இது மண்டே ரிலீஸ் பண்ண வீடியோ. அதில் வந்து பார்த்துருக்கப்ப ஸோ அவர் வந்து பேசியிருந்தார். அதில் வந்து இந்த படையப்பாவோட என்னென்ன மெமரிஸ் இருக்குது, ஸ்வீட் மெமரிஸ், அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருந்தது, என்னென்ன தலைக்கர்கள் வந்தது, என்னென்ன விஷயங்கள் வந்து கேஸ்டிங்லேருந்து எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்லிட்டு இருந்தார். அதில் நீலாம்பரி எப்படி உள்ளே வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டு இருக்கப்ப அதை சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து இந்த படத்தோட மூலக்கதை வந்து ரஜினி தான். அதாவது அவருக்கு வந்து பொன்னியின் செல்வன் வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து நார்மலாகவே புக்ஸ் படிப்பார். பொன்னியின் செல்வன் வச்சு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் பொன்னியின் செல்வன் வந்து படமாக்க முடியாதனால அந்த கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 அவுட்லைன் மட்டும் கேசவகுமார் சொல்லி ஸ்க்ரீன் படம் சொல்லியிருந்தாலும் அவர் நான் வந்து ஸ்க்ரீன் ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருக்கப்ப இதுக்கு யார் ஆப்டாக இருப்பாங்க இந்த இதுக்கு சொல்லிட்டு அவர் அப்பையிலேருந்தே வந்து ஐஸ்வர்யா ராய் மேலே ஒரு கண்ணு அவருக்கு. ஸோ இதில் பண்ணலாம்னு சொல்லிட்டு, பட் ஐஸ்வர்யா ராய் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் தட்டி கழிச்சிட்டாங்கன்னா சரி யார் பண்ணலாம்னு யோசிச்சிருக்க டைமில் நம்ம கேசவகுமார் தான் தெலுங்குலேருந்து ரம்யகிருஷ்ணன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னதான் சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த வீடியோவில் சொல்லாத ஒரு விஷயம் என்ன இருக்குது, இதில் இந்த கேரக்டருக்கு யாரால் அப்ரோச் பண்ணாங்க இனிஷியலாக? ரம்யகிருஷ்ணன் சொன்னார், பட் மீனாவே அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. மீன்ஸ் அந்த நாமினேஷன் அந்த லிஸ்ட்டில், என்கொயரி லிஸ்ட்டில் வந்து மீனா இருந்தாங்க, நக்மா இருந்தாங்க, எஸ் அஃப்கோர்ஸ் ரம்யகிருஷ்ணன் இருந்தாங்க. மீனாவை ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, மீனா வந்து என்னதான் ஒரு வில்லி ரோலில் பண்ணால் கூட அவங்க ஃபேஸில் ஒரு இன்னசென்ட் இருக்கும். அதனால் மீனா வந்து கன்சிடர் பண்ணல, மீன்ஸ் கன்சிடர் பண்ணி ரிஜெக்ட் பண்ணாங்க. ஒன்று. இன்னொன்று நக்மா என்ன ரீசன் தெரியல. நக்மா வந்து ஆல்மோஸ்ட் ஏன்னா பாஷா வந்து நக்மா வந்து சூப்பர் பேராக இருந்தாங்க.
இதில் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த நல்ல ஒரு கேரக்டர் ஈக்குவல் ரம்யா ஈக்குவல் பண்ணிருக்கலாம் மேபி. அது ஏன் அது அவங்க கைக்கு போகலன்னு தெரியல. பட் ஃபைனலி ரம்யா கிருஷ்ணன் காட்ட ரோல். அதுக்கப்புறம் சௌந்தர்யா ரோல் யாருக்கு பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அகைன் சௌந்தர்யா ரோல் வந்து நக்மாவுக்கு கன்சிடர் பண்ணாங்க. பட் நக்மா வந்து லைக் இந்த படத்தில் வந்து இவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், யார் ரம்யா கிருஷ்ணன் தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரோல் வந்து எடுத்து பண்ணலையோ என்னன்னு தெரியல, பண்ணல ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அந்த ரோல் சௌந்தர்யா போச்சு. சொல்லப்போனால் சௌந்தர்யா டூ லக்கி தான், டூ மச் லக்கி. ஏன்னா அருணாச்சலம் ஒரு படம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ரஜினி கூட இந்த படம் பண்ணுறப்ப 2 பேத்துக்குள்ள கெமிஸ்ட்ரி அதிகம், உங்களுக்கு தெரியும். அது அப்போ ஒரு சில ரூமர்லாம் போயிட்டு இருந்து அதில் இந்த வீடியோவில் சொல்ல விரும்பல. பட் விஷயங்கள் நம்ம உள்ள படத்தில் வருவோம். படையப்பா. ஸோ இதில் அவரோட ஸ்பீட் மெமரிஸ் வந்து சொல்லிட்டுருக்கப்ப எப்படி வந்து சிவாஜி சாருக்கு வந்து அவங்க வந்து புக் பண்ணாங்க, சிவாஜி சார் புக் பண்ணுறப்ப அவர் எவ்வளோ என்ன மாதிரி சேலரி கேட்டார், அதில் அதை வந்து கேஸ்வி குமார் ஏன் அதை வந்து சிவாஜிலாம் வேறு இடத்துல போடலாம் சொல்லி சொன்னார். ஏன்னா கேஸ்வி குமார் வந்து டோட்டலி வந்து ப்ரொடியூசர் டேரக்டர். இவ்வளோ பட்ஜெட்டில் இப்போ இந்த டேரக்டர் இந்த ஒரு ஆக்டருக்கு இப்படி ஒரு சம்பளம் கொடுத்தோம்னா அதை நம்மளால் ரிகவர் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டே யோசிச்சிருவார் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரினால தான் கேஸ்வி குமார் வந்து இன்னமும் ஒரு டாப் டேரக்டராக இருக்கார். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கணும். நான் இன்னும் வெயிட் பண்ணிருக்கேன். ஏன்னா அவர் மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் வந்து இப்போ இருக்க காலத்தில் எடுக்க முடியுமானா எனக்கு தெரிஞ்சு அவர் முடிஞ்சால் கண்டிப்பாக எடுக்கலாம். நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட. ஏன் இப்போ இந்த வீடியோட எண்டில் வந்து ரஜினி சொல்லியிருப்பாரு, அதாவது படையப்பா 2 வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம், நீலாம்பரி அப்படின்னு டைட்டில் வச்சு படையப்பா 2ன்னு வச்சு பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். கதை டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. கரெக்டாக அமைஞ்சா அதை வந்து பண்ணுவோம் நம்ம ரஜினி சார் சொல்லியிருக்காரு. அப்படி அமைஞ்சா கண்டிப்பாக கேஸ்வி குமாருக்கு இது மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். கண்டிப்பாக நான் அந்த படத்துக்கு வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ அகைன் வில் பேக் டு த பழைய ரிட்டர்ன் ஆஃப் படையப்பாவில் வருவோம். ஸோ அதில் சிவாஜியோட ஆடிங் இந்த படத்துக்குள்ளே எப்படி வந்தார், அவரோட அந்த விஷயங்கள்லாம் பேசியிருப்பார். தென் மணிவண்ணனோட இது விஷயங்களாக இருக்கட்டும், ஒவ்வொருவோட கேஸ்டிங் எப்படி உள்ளே வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு, அதுக்கப்புறம் அவர் எப்படி இந்த படத்தில் வந்து எப்படி பாஷாவில் வந்து நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்குமோ, அது மாதிரி ஒவ்வொரு படத்துக்கு ஒரு பஞ்ச் டைலாக் வச்சுருப்பார்ல. அருணாச்சலத்தில் ஒரு பஞ்ச் டைலாக் இருக்கும். இந்த படத்தில் அதில் எப்படி என்னடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி படம் ஸ்டார்டிங் டைம்லேருந்தே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நியூஸ்லலாம் வந்து போட்டுருக்கப்ப ரஜினி ரொம்ப தெளிவாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அந்த ஒரு சீன் சொல்கிற மட்டும் என் வலி தனி வலி அப்படின்னு பேச சொல்லலாம். அது வந்து வாய் லிப்ஸ் மட்டும் தான் செஞ்சுருப்பாராம். அவர் சொன்னார். அதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரியுது. ரொம்ப நன்றி ரஜினிகாந்த் சார். நிறைய மெமரிஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இந்த படத்தை இந்த மெமரிஸ்குள்ளே இருக்குது, லைக் இந்த வீடியோஸ்குள்ளே இருக்குது. நீங்கள் மறக்காமல் இந்த 36 மினிட்ஸ் வீடியோ பாருங்கள். இதில் இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா பிஎல் தேனப்பனோட அந்த ஒரு 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 திங்கிங் தாங்க. இந்த ரஜினிகாந்த் சார் வந்து எப்போ வேணால் வந்து இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் கேட்பார் அப்படின்னு நினச்சிட்டு அப்போவே கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து 7.1 டால்மி அட்மோஸு என்னென்ன ஆடியோ டெக்னாலஜி இருக்குமோ எல்லா இதுக்கும் ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டார் இந்த படத்தை. ஸோ இப்போ வந்து படம் ரெடியாக இருக்குங்க. ஸோ இந்த படத்தை வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார். நான் ஒவ்வொன்றா சொல்லி போகிறத விட நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்லி உங்களுக்கு போர்டு விரும்பல. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 37 மினிட்ஸு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்மளோட ஃபீட்பேக் செக்ஷன் கொடுங்க. இந்த டிசம்பர் 12 இந்த படம் வந்து ரீரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணணும் தான் வந்து நான் நினைக்கிறேன். என்ன தான் லேட்டாக அனௌன்ஸ் பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக தலைவன் வந்து இறங்கி மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பிளாஸ்ட் பண்ணுவோம் தான் நான் நம்புகிறேன். டிசம்பர் 12 ரிலீஸ் ஆகுது. நான் கண்டிப்பாக என்னோட ஃபேமிலியில் போகலாங்கிற பிளானில் தான் இருக்கேன். நீங்கள் எப்படி ஃபேமிலியில் போகிறீங்களா, எப்படி என்ன ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்களா, உங்களோட கமெண்ட்ஸை ஃபீட்பேக்ஸை அது இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத நம்மளோட ஃபீட்பேக் செக்ஷனில் கொடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் வணக்கங்க.